this is Lizzie from Department of BBA. We will discuss about the job costing and process costing. Let us see what is job costing. Job costing is that form of specific order costing which applies where work is undertaken to customers' special requirements and each order is comparatively short duration. The work is usually carried out within a factory or workshop and moved through processes and operations as constantly identifiable units. For example, engineering jobs, construction jobs, printing jobs, furniture makings, fabrication jobs, etc. That means job costing அப்படின்னு சொல்கிறது எந்த ஒரு ஒர்க்குமே அல்லது ஒரு யூனிட் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம், யூனிட்டை வந்து க்ரியேட் பண்ணுறோம், மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் அதுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலைகளாக மாறுகிற சிச்சுவேஷனில் அந்த வேலைக்கு ஆகிற செலவு ஜாப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லப்படுது. ப்ரொடக்ஷன் ரெகுலாரிட்டியாக இல்லாத சிச்சுவேஷன்லேயும் அப்படி இல்லைங்கிறப்ப கஸ்டமர் தன்னோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட வாண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தன்னோட விருப்பப்படி பொருட்களை மாற்றி அமைச்சு கேட்குறப்ப அந்த பொருட்களுக்கு செறிவூட்டுறதுக்காக நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான செலவுகள் மாறிக்கிட்டே இருக்கும். அதை தான் நம்ம வந்து ஜாப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஜாப் காஸ்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெசிஃபிகேஷன் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபேப்ரிகேஷன் அதை எடுத்துட்டோன்னா ப்ரொடியூஸ் பண்ணி அந்த த்ரெட்டில் இருந்து ஒரு மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு வந்து சாயம் பூசி அப்புறம் கட்டிங் ப்ராசஸ்லேருந்து அயனிங்லேருந்து ஒரு ஃபுல் ட்ரெஸ் மெட்டீரியலாக மாற்றுற வரைக்கும் அதுக்கு ஆகிற செலவு ஜாப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது features. Okay, next we are going to see features of job costing. It's a specific order costing. The job is carried out or the product is produced to meet the specific requirement of the order. It is concerned with the cost of an individual job or batch regardless of the time taken to produce it, but normally short duration of time. Costs are connected to each job at the end of its completion. The cost of job is ascertained by adding material, labor and overheads. Okay, so அந்த ஜாப் காஸ்டிங் அப்படின்னு சொல்கிறது ஸ்பெசிஃபிக் ஆர்டர் ப்ளஸ் ஸ்பெசிஃபிகேஷனில் கஸ்டமர்ஸோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை எப்படியெல்லாம் ஷார்ட் டேர்மில் நடக்கிற வேலைகளுக்கு ஆகிற செலவு ப்ளஸ் இந்த ஜாபோட முடிகிறப்ப ஒவ்வொரு கம்ப்ளீஷன்லேயும் அதுக்காகிற செலவு அந்த பொருளுக்கு ஆகும் செலவாக கணக்கிடப்பட்டு விற்பனையிலையும் எடுத்துக்கொள்ளப்படும். ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால் மெட்டீரியல், லேபர்ஸ், எக்ஸ்பென்சஸ், ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் இது எல்லாம் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கீழே வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் கீழே வந்து அந்த பொருளுக்கான விலையாக நிர்ணயிக்கப்படுவாங்க. காஸ்ட் ஆஃப் சேல்ஸு, இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸோட ப்ராஃபிட்டை வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி அதோட ஆட் பண்ணிட்டு தான் செல்லிங் ப்ரைஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜாப் காஸ்டிங். The profit or loss made on each job can be measured. It generates cost data which is useful for the analysis and control by management. It highlights whether the job is profitable or not. Job costing enables a comparison to be made with performance on other jobs so that inefficiencies are identified and rectified. ஓகே, ஸோ அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்த வரைக்கும் இதில் வந்து எல்லா அக்கௌண்ட்ஸ்லேயுமே எப்படி வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸை வந்து ஈக்குவலாக நம்மளால் கணக்கிட முடியுமோ அதே மாதிரி ஜாப் காஸ்ட்டுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு வேலைக்கு ஆகிற செலவை அதில் ஆட் பண்ணிகிட்டே வர சிச்சுவேஷனில் இது வந்து ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடியும். இட் ஜென்ரேட்ஸ் காஸ்ட் டேட்டா விச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அனாலிசிஸ். அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் ஈச் ஜாப் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு வேலையிலையும் அது எவ்வளோ வந்துட்டுருக்கோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணிவிட்டு மற்ற இதோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் நம்மளால் பண்ண முடியாத இன்எஃபிஷியன்சியஸையும் நம்மளால் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற முடியும். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து கண்டிப்பாக இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இது ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ளஸ் ப்ராசஸ் எக்ஸ்பென்சிவ். பிகாஸ் ஹார்ட் ஒர்க் ரொம்ப நிறைஞ்சதாக இருக்கும் ஜாப் காஸ்டிங். பிகாஸ் கிளரிக்கல் ஒர்க் வந்து இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்
we are going to see process costing. Process costing, it is costing method applicable where goods or services result from a sequence of continuous or repetitive operations or process. Cost or average over the unit produced during the period. For example, chemicals and drugs, oil refining, food processing, textiles and papers. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் அல்லது ஒரு யூனிட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ அல்லது தயார்படுத்துறதுக்கோ நிறைய ப்ராசஸ் நடக்கும். அதில் ஒரு ப்ராசஸில் நடக்கிற காஸ்ட்டை கரெக்டாக கால்குலேட் பண்ணுறது தான் வந்து ப்ராசஸ் காஸ்டிங்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம வந்து கிராசரி திங்ஸில் ஸ்பைசஸில் வந்து ஏலக்காயெல்லாம் எடுத்துட்டோன்னு சொன்னால், ஏலக்காய் விளைச்சல் வந்து எந்த அளவுக்கு ஹையாக இருக்கோ கடைசியில் ப்ராசஸ் ஸ்டேஜில் வந்து ஃபினிஷ்டு குட் ஆகிறப்ப ரொம்ப கம்மியாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 10 kg வந்து ஏலக்காய் வந்து பச்சையாக அவங்க செடியிலேருந்து பறிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், அதை காய வைக்கிறப்ப 5 kg கன்வெர்ட் ஆகுமா. அதுக்கப்புறமேட்டுக்கு ப்ராசஸிங் எல்லாம் முடித்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான மெட்டீரியல் ஏலக்காய் வந்து காடமம் நம்ம கைக்கு கிடைக்கிறது 2.5 kg மட்டும்தான் கிடைக்கும். ஸோ எப்பயுமே அதனால தான் ஏலக்காய் மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ப்ராசஸ் காஸ்டிங் ப்ளஸ் அதில் வந்து நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ் இதெல்லாம் வந்து இந்த ப்ராசஸ் காஸ்டிங்க்கு கீழே தான் நம்ம படிப்போம். இதெல்லாம் இவ்வளோ நார்மலாகவே லாஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கெஸ்ஸிங்க்கு கீழே கொண்டுட்டு வந்துடலாம் ப்ராசஸ் காஸ்டிங்கில். அடுத்தது ப்ராசஸ் காஸ்டிங்கில் உள்ள ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, the process cost centers are clearly defined and all costs relating to each process cost center are accumulated. The cost and stock records for each process cost center are maintained accurately. The total cost of each processor are averaged over the total production of that process. The charging of cost of the output of one process as the raw materials input, காஸ்ட் ஆஃப் த நெக்ஸ்ட் ப்ராசஸஸ். இது எப்பயுமே ப்ராசஸ் காஸ்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த ப்ராசஸ்க்கு ஆகிற செலவை அதோட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த க்ளோசிங் பேலன்ஸ் நெக்ஸ்ட்டு ப்ராசஸில் ஓப்பனிங் பேலன்ஸாக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூட்டியாகவே தான் நடந்துகிட்ருக்கும். ஒரே சீக்வன்ஸ் ஆர்டரில் கண்டினியூட்டி ப்ராசஸில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப அக்யூரேட்லி இந்த ஸ்டாக் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து 100 tons இருக்குதுன்னு சொன்னால் அப்புறம் 90 கன்வெர்ட் ஆகிருக்கு, அப்புறம் 75 கன்வெர்ட் ஆகிருக்காங்கிறத வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டல் காஸ்ட் வந்து ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது, டிக்ரீஸ் ஆகிருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்மளால் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ப்ராசஸ் காஸ்டிங்கில் உள்ள லாஸஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், it may be divided into 2 types. அது எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி பாருங்கள். It is usual that certain amount of material introduced into the production process are lost, scrapped or waste. Evaporation, breakages, spoilages for various reasons. There are 2 types, normal loss and abnormal loss. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராசஸ் காஸ்டிங்கில் மெயினாக யூஸ் பண்ணுற அந்த மெட்டீரியல் எப்படி வேணாலும் சம்டைம்ஸ் லாஸ் ஆகலாம். ஸ்க்ராப்புக்கு வந்து அதாவது உடஞ்சி போகலாம் அல்லது பிரேக்கேஜ் ஆகிடலாம். அப்படி இல்லைங்கிறப்ப நான் ப்ராசஸ் பண்ணுறப்ப அது வெயிட் கம்மியாகும்னு சொன்னல, அந்த மாதிரி கம்மியாகலாம். அப்படி இல்லைங்கிறப்ப சில குட்ஸ் வந்து எவாப்ரேட் ஆகும். இப்போ வந்து கேம்பஸ் மாதிரியான ஐட்டம், நாப்தலின் பால்ஸ் இதெல்லாம் வந்து எவாப்ரேட் ஆயிரும், அதில் வெயிட் வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஸோ அதில் வந்து எவ்வளோ லாஸுங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் சில கேசஸில் நம்ம சாம்பிளுக்கு பிக் பண்ணியிருப்போம், அதை பாதி பையர்ஸ்க்கு வந்து சாம்பிள் கொடுக்கறதுக்காக நிறைய ஐட்டம்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த லாஸ்க்கு கீழே நம்ம காமிச்சு தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட் we are going to see normal loss. The loss expected during the normal course of operations for unavoidable reason is called normal loss. Unavoidable reasonனால லாஸ் ஆகுறது வந்து நார்மல் லாஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்புட் வந்து 100 kg இருக்கிற சுச்சுவேஷனில் அவுட்புட் 95 kg தான் இருக்குதுன்னு சொன்னால் இது நார்மல் லாஸ் வந்து 5 kg. ஓகே, அதே மாதிரி 5000 யூனிட் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதில் வந்து 5% கண்டிப்பாக வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு 250 யூனிட்ஸ் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது நார்மல் லாஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்நார்மல் லாஸ். Abnormal loss are those losses above the level deemed to be the normal loss rate for the production process. அதாவது
இன்புட் 100 kgயாக இருக்கும், நம்ம நார்மல் லாஸ் வந்து 5 தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த 5%. ஸோ அந்த 95 kg நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஆனால் ஆக்சுவல் அவுட்புட் அதை விட கம்மியாக இருக்கலாம் சம்டைம்ஸ். ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் 92 kg தான் இருக்குதுன்னு சொன்னால் அப்நார்மல் லாஸாக இருக்கிறது வந்து 3 kg அப்படின்னு இது பண்ணிக்கலாம். அடுத்தது அப்நார்மல் கெயின். அப்நார்மல் கெயின்னா சம்டைம்ஸ் 2 லாஸுமே இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியாக வந்து கெயின் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஆக்சுவல் அவுட்புட்டு வந்து இவ்வளோ தான் இருக்கும்னு நம்ம கெஸ் பண்ணியிருப்போம். அடுத்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருப்போம். ஆனால் நம்ம அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷனில் அது அப்நார்மல் கெயினாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இஃப் லாஸ் இஸ் லெஸ் தேன் த நார்மல் எக்ஸ்பெக்டட் லாஸ், then the difference between actual output and expected output is called abnormal gain. So example, actual output வந்து 98 kg அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சிச்சுவேஷனில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் 95 kg தான் வரும் அப்படின்னு சொல்கிறப்ப அது வந்து அப்நார்மல் கெயின் 3 kg இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.